தமிழ்நாட்டுடைய கோயில் சிலைகள் எப்போவோ திருடு போயிருக்கு. சர்வதேச அளவில் வழக்கு நடக்குது. இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. இவர் என்ன பண்றாரு, பழைய தமிழ்நாடு அரசாங்கத்து மேல போட்டுட்டு சர்வதேச அளவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் தானே பேச முடியும். இவர் மேல ஒரு கேஸ் இருக்கு. யாரு மேல? நம்ம பொன்மாணிக்கவேல் மேல. இந்திய அரசாங்கத்துக்கு அமெரிக்காவில இருந்து வாரண்ட் வந்த விஷயம் அபிஷியலா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்லவே இல்லை. நீங்க ரிட்டையர்டான ஆபீசர், நீங்க சொல்றதை வச்சு எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்? மொத்தமா அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டிட்டே இருக்கு. எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுடைய கோயில்கள் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய இதை எல்லாத்தையும் இவங்க கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது ஒரு நாத்திக கட்சி, இவங்க கோயில் எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. சேகர் பாபுவை பார்த்தாலே தெரியும் அவர் நாத்திகரா இல்லையா. ஏதோ சேகர் பாபு யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா உண்டியல்ல இருந்து நகை எடுத்து உருக்கி அவர் பேர்ல டெபாசிட் பண்ற மாதிரியே ஒரு கேம்பெயின் பண்றாங்க. உருக்குறது தப்புனா முதல்ல உருக்குன மோடியும் அமித்ஷாவும் பண்ணதான் தப்பு. நடேசனார் சொல்றாரு, கோயில் பேர்ல கோயில் சொத்தை வச்சு சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணி ஒரு குரூப் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, கோவில் அதை தமிழுக்கும் செலவு பண்ணணும்னு அறநிலையத்துறைக்காக நடந்த விவாதத்தில் அவர் பேசுறாரு. சேகர் பாபு தூக்கி நான் உள்ள வச்சிருவேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு யார் பேசுறா? பொன்மாணிக்கவேல் பேசுறாரு. கஜா புயலை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சிறப்பா கையாண்டுச்சு அப்படின்னு பாண்டேவால பச்சையா போய் சொல்ல முடியுது. என்ன நடந்தாலும் இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வர்றாரா? இது திமுகவுக்கு எதிராக வருகிறார். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு பன்னீர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பன்னீர். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த சிலை கடத்தல், அறநிலைத்துறை இப்படின்லாம் சொல்லும்போது டக்குன்னு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனவர் பொன்மாணிக்கவேல் வந்து எல்லா பத்திரிகையிலையும் பேட்டி கொடுக்குறாரு. சிலை இப்படி ஆயிடுச்சு, சிலை அப்படி ஆயிடுச்சு, திமுக அரசாங்கம் எப்படி பண்ணிடுச்சுன்னு தொடர்ச்சியாக வந்து இந்த கோயில் அறநிலைத்துறை சிலை அப்படின்னாலே அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. முதல்ல பொன்மாணிக்கவேல் ஏன் இதில் இன்வால்வ் ஆகிறாரு? பொன்மாணிக்கவேல் இதில் ஏன் திடீர்னு இவ்வளவு ஆர்வம் காட்டுறாருன்னு தெரியல. அவர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக இருந்ததை விட இப்போ அதிகமாக ஆர்வம் காட்டுறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இப்போ கூட ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து சிலை கடத்தலில் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணுறதுக்கு அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்கள கைது பண்ணுறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு வாரண்ட்லாம் கொடுத்துருக்கு, ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் கைது பண்ணலை, இதை வந்து காலம் தாழ்த்துறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதுக்கு முனைப்பு எடுக்கலை அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, அவரே வந்து அதில் பேசும்போதே சொல்கிறார், இது சர்வதேச சம்மந்தப்பட்டது, 2 நாடுகளுக்கு இடையிலான உறவு சம்மந்தப்பட்டது. நான் வந்து ஜெர்மனிலேருந்து சுபாஷ் கபூர்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன், அவர் மேலே நான் ஒரு கேஸ் தான் போட்டேன், ஒரு கேஸ் தான் போட சொல்லி ஜெர்மன் கவர்மெண்ட்டு சொல்லிச்சு, நான் ஒரு கேஸுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், வந்து நான் 6 கேஸ் போட்டோன்னே ஜெர்மனுக்கும் இந்தியாவுக்குமான சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதெல்லாம் அவங்க டிலே பண்ணாங்க, இந்த அளவுக்கு இது சர்வதேச அளவில் தொடர்புடையது அப்படின்லாம் அவரே பேசுகிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு 2022 வந்து செப்டம்பர்லேயே வந்து வாரண்ட் வந்துருச்சு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு எந்த முனைப்பும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அமெரிக்கா, ஜெர்மன் இப்படி பல வெளிநாடுகள் சம்மந்தப்பட்டது. சம்மன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் இதில் முனைப்பு எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வாரண்ட் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு வந்துருந்துச்சுன்னா அவங்க இதில் முனைப்பு எடுத்துருக்கலாம். அவங்கக்கிட்ட சிபிஐ இருக்குது, அவங்க இன்டர்போலில் கேட்டு கைது பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு பழியை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மேலே போடுறாரு. அடுத்து என்ன சொல்கிறார், இங்கே இருக்க அரசாங்கம் சரியில்லை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 கவர்னர், அதாவது தமிழிசை, அவர் சிபி ராதாகிருஷ்ண, இலகணேசன், தமிழ்நாட்டை சார்ந்த 3 கவர்னர், இந்த 3 கவர்னர், ஒன்றிய அமைச்சர் ரொம்ப நல்லவங்க, யார், நிர்மலா சீதாராமன் அவங்க, அடுத்து வந்து ஒரு இன்டெலிஜென்டான யங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் மாநில தலைவராக இருக்கார் அவர், இவங்களை எல்லாம் டெல்லிக்கு வர சொல்லி இந்தியாவுடைய அந்த கலாச்சாரத்துறை அமைச்சர்கிட்ட உட்காந்து பேச சொல்லி அவங்கள வந்து கைது பண்ணுறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் வந்து இவங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது தமிழ்நாட்டுடைய கோயில் சிலைகள் எப்போவோ திருடு போயிருக்கு, திருடு போனவங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, அது தொடர்பாக சர்வதேச அளவில் வழக்கு நடக்குது, அங்கேருந்து சம்மனும் வந்திருக்குது, இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை. இவர் என்ன பண்ணுறாரு, பழைய தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே போட்டுட்டு, அறநிலைத்துறை மேலே போட்டுட்டு, இப்போ பாஜகவை சேர்ந்த இந்த கவர்னர் நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து
அதை வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட பேசி மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறார். இருக்கிறதுலே ஒஸ்ட்டான டயலாக் என்ன அப்படின்னா, பாஜக அரசாங்கத்துக்கிட்ட இந்த சிலை கடத்தல் தொடர்பான இந்திய அரசாங்கத்திட்ட வந்திருக்கு, இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அவங்க நினச்சிருந்தா சர்வதேச அளவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் தானே பேச முடியும். இப்போ தமிழ்நாடு டிஜிபி போயா பேச முடியும்? பேச முடியாது. அப்போ அந்த இடத்துலலாம் நகர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க வேலை செய்யாமல் இருக்காங்க. அவங்கள வேலை செய்ய சொல்லி நான் தமிழ்நாட்டு பிஜேபியெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, தமிழ்நாடு அரசாங்கம் வேலை செய்யலை, தமிழ்நாடு போலீஸ் வந்து ரெண்டு ஏசியை போட்டுன்னு சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் அதே மாதிரி அவர் சொல்கிறார், இந்த காலம் தாழ்த்துறதுனால தீனதயாளன் மேலே வந்து இந்த மாதிரி சில பேர் இறந்து போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன், குற்றவாளி இறந்துருவான், விட்னஸ் இறந்துருவான்லாம் நான் சொன்னேன், அதே மாதிரி நான் சொல்லி சில வாரத்தில் தீனதயாளன் இறந்துட்டார் அப்படின்னு அவரே சொல்கிறார். இந்த தீனதயாளன் யார் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி செய்திகளில் பார்த்தோம், ஒரு தொழிலதிபர் வீட்டிலிருந்து சிலை எடுக்கப்பட்டது, தொழிலதிபர் வீட்டில் சிலை எடுக்கப்பட்டதுங்கள, அவர் தான் அந்த தொழிலதிபர். அவர் பண்ண தொழில் தமிழ்நாட்டு கோயில் சிலைகளை திருடி வெளிநாட்டுக்கு விற்கிறது. அந்த தொழில் செஞ்ச அந்த அதிபர் வீட்டில் தான் நடந்துச்சு. இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. யார் மேலே? நம்ம பொன்மாணிக்கவேல் மேலே. என்ன அப்படின்னா, தீனதயாளன் மேலே நடவடிக்கை எடுத்ததுனாலே ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து தீனதயாளன் மேலே நடவடிக்கை எடுக்கிறாரு. அதை தடுக்கிறதுக்காகவே அவர் மேலே பொய் குற்றச்சாட்டு போட்டு அவர் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் வரைக்கும் இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் செயல்பட்டுருக்காரு. அதாவது குற்றவாளிக்கு துணையாக பொன்மாணிக்கவேல் செயல்பட்டுருக்காரு. குற்றவாளி அதாவது தீனதயாளன் நான் சொன்னேன் 4 நாளில் நான் இறந்துருவாருன்னு சொன்னேன், 4 வாரத்தில் தீனதயாளன் இறந்துட்டாருன்னு சொல்கிறார்ல, அந்த தீனதயாளனை கைது பண்ண நடவடிக்கை எடுத்த அதிகாரிய எதிராக தீனதயாளனை காப்பாற்றுறதுக்காக இவர் செயல்பட்டார் அப்படின்னு இவர் மேலே ஒரு கேஸு. அதை சிபிஐ விசாரிக்கணும்னு அவருக்கு கோர்ட்டில் போய் அவர் கேட்டு அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து இன்றைக்கி தீனதயாளன் இறந்துட்டார், இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு இன்றைக்கி இவர் ஒரு ட்ராமா போடுறார். அவரே அந்த பேட்டியில் இன்னொன்று சொல்கிறார், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்குது, அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிலை ஒரு 140 எவ்வளோ சொல்கிறாரு சிலை தான், அது வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், மீதி எல்லாம் ஒன்றிய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும், அதெல்லாம் நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆயிரக்கணக்கான சிலை சொல்கிற அதில் 147 சிலை தான் தமிழ்நாட்டை சேர்ந்த சிலை, மீதி எல்லாம் இந்தியா முழுக்க உள்ள சிலை. அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள்லேருந்து சிலைகள் திருடு போயிருக்கு, வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. அப்படி கடத்தப்பட்ட இது ஜெர்மன், அமெரிக்கா மாதிரியான பல வெளிநாட்டை சேர்ந்தவங்க கிட்ட இருக்குது. அதில் ஒருத்தரை நீங்களே கைது பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அது சர்வதேச அளவில் நாடுகளுக்கு இடையிலான உறவு சிக்கலெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு சிக்கல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நேராக தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கீங்களே, நேற்று அவ்வளோ அக்யூஸ் பண்ணுறீங்க. வாரண்ட் வந்து நான் இண்டிகேட் பண்ணேன், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் சொன்னேன் வாரண்ட் வந்துருச்சு அப்படின்னு, அதை பிடிச்சி இவங்க போயிருக்கணும். அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு அமெரிக்காவிலேருந்து வாரண்ட் வந்த விஷயம் அஃபிஷியலாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்லவே இல்லை. இவர் ரிட்டையர்டான ஆஃபீஸர், ப்ரெஸ் மீட்டில் செப்டம்பர் 27 நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ரிட்டையர்டான ஆஃபீஸரு, நீங்கள் சொல்கிறத வச்சு எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்? வந்த ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கு வந்திருக்குன்னா அவங்க தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி வந்து வாரண்ட் வந்திருக்கு, நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க, அதுக்கு நாங்கள் என்ன வெளியுறவுல என்ன பண்ணணுமோ பண்ணித்தரோம்னா அவங்க தான் சொல்லியிருக்கணும். ஒரு ரிட்டையர்டான ஆஃபீஸர் ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன், நான் அன்னைக்கே வந்து அதை வந்து சுட்டி காட்டினேன், இவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது ஒரு அஃபீஷியலான விஷயத்தில் எப்படி சரியாக இருக்கும்? முதல்ல நீங்கள் வந்து உயர் அதிகாரியாக இருந்திருக்கீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான உறவு, அதில் இந்த மாதிரியான சர்வதேச தொடர்புகள் பற்றின விஷயங்கள்லாம் எவ்வளவு சிக்கல் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தையே குறை சொல்கிறார். இவர் இந்த சிவனடியார் பேரவைன்னு வச்சுட்டு நீலகிரியில் ஒரு கோயிலில் போய் நின்று இதே மாதிரி கோயிலை அறநிலையத்துறை எடுக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுவார். அறநிலையத்துறை வந்து குத்தகை வசூல் பண்ணலை அப்படின்னு ஒரு பேசுவார். அதாவது காலி இடங்களுக்கு குத்தகை வசூல் பண்ணலன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினார். காலி இடங்களை அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை குத்தகையாக கொடுக்குறாங்க. மொத்தமாக அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசையும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குல்ல, தீனதயாளனுக்கு உதவுனது, அது சிபிஐ கிட்ட இருக்குது. அப்போ அது சிபிஐ கிட்ட இருக்கிறதுனால இவர் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க ஆர்எஸ்எஸ் கேம்பெயினுக்கு ஏற்ற மாதிரியே இவர் பேசுகிறது. அதைத்தான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லை, ஜக்கி வாசுதேவ் வந்து ஏற்கனவே இது மாதிரி ஒரு கேம்பெயினை முன் வச்சார். ஆமாம், தமிழ்நாட்டில் கூடிய கோயில்கள் எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னாரு. யாருக்கிட்ட இருந்து மீட்டெடுக்கிறாருன்னு தெரில. இதே விஷயத்தை வந்து பல காலமாக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரிட்டையர்டான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவர் செஞ்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு அஜெண்டாவுக்கு கீழே வருதா? ரிட்டையர்டான ஐபிஎஸ் ஆஃபீஸர் செஞ்சுட்டு இருக்காரு.
இப்போ கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிற ஒரு ஜட்ஜி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. ஆமாம், இப்போ சமீபத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஜி.ஆர். சுவாமிநாதன் சீஃப் கெஸ்ட். ஆமா. ஒரு நீதிபதி எப்படி வந்து ஒரு அரசு துறைக்கு எதிரான கருத்தரங்கம் அது. ஒரு அறநிலையத்துறை அப்படிங்கிறது இப்போ சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு கோர்ட்டில் வழக்கு நடத்தி அது ஒரு துறையாக வலுப்பெற்ற ஒரு துறை அது. அந்த துறைக்கு எதிராக ஒரு அரசாங்கத்துடைய ஒரு துறைக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து கலந்துக்கிறார். கேட்டால் பட்டிமன்றம், கோவில் விடுதலை தேவையா இல்லையா, முதல்ல கோவில் யாருக்கிட்ட இருந்து விடுதலை பெறணுங்கிறது தனி டாபிக். அப்போ இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நிகழ்வில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜக்கி வாசுதேவ்லேருந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் சந்தானமும் இந்த கோவில் அறநிலையத்துறைக்கு எதிராக பேசியிருக்காரு. சந்தானத்திலேருந்து ரிட்டையர்டான ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து இப்போவும் கோர்ட்டில் ஜட்ஜாக உட்காந்துருக்க ஜட்ஜு வரைக்கும் ஆர்எஸ்எஸோடைய அஜெண்டாவுக்குள்ள ஒரு நெட்வொர்க்காகவே இதுக்கு எதிராக அந்த அறநிலையத்துறைக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் எதிராக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நீண்ட நெடிய அஜெண்டா. இப்போ எனக்கு என்ன ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அறநிலைத்துறை குறித்து பேசும்போது சரி, தமிழ்நாடு கோயில்கள் குறித்து பேசும்போது தொடர்ச்சியாக ஜி.ஆர். சுவாமிநாதனாக இருக்கட்டும், இல்லை ஜக்கி வாசுதேவாக இருக்கட்டும், இல்லை பொன்மாணிக்கவேலாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் குழுக்களாக இருக்கட்டும், கோயில்களை விடுதலை செய்யணும்னு பேசுகிறாங்க. முதல்ல கோயிலை யார் கட்டுப்படுத்துகிறாங்க, அதை விடுதலை செய்யணும் ஏன் பேசுகிறாங்க அவங்க? அதாவது கோயிலை யார் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ சிதம்பரம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தீட்சிதர்கள் கட்டுப்படுத்துகிறாங்க. அங்கே யார் சாமி கும்பிட வரணும், யார் எங்கே நின்று சாமி கும்பிடணும், யார் என்ன மொழியில் சாமி கும்பிடணும், இது எல்லாத்தையும் அவங்க நிர்வகிக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே யார் வரணும், எந்த ஜாதிக்காரங்க வரணும், வரக்கூடிய பக்தர்களை ஜாதி பேர் சொல்லி திட்டுறது, இது எல்லாமே அங்கே நடக்குது. இதுதான் கட்டுப்படுத்துறது. ஆனால் கோயில் திருவிழாவை கூட அவங்க ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாக்களை கூட அவங்க ஒழுங்காக நடத்தலை அப்படிங்கிறது ஆவணப்பூர்வமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கோயில் கட்டுப்படுத்தப்படுது யாரால? தீட்சிதர்களால். உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு விடுதலை தேவை. இப்போ தமிழ்நாடு முழுக்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுது. நிர்வகிக்கப்படக்கூடிய இதை எல்லாத்தையும் இவங்க கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே தான் கட்டுப்படுத்தப்படுது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களில் திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பாகவே நடக்குது. 1000 கோயிலுக்கு மேலே 2.5 வருஷத்தில் அறநிலையத்துறை வந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. மண்டக்காடு கோயிலில் ஒரு தீ விபத்து நடக்குது, உடனே அரசாங்கம் நிதி ஒதுக்கி கோயிலை செப்பனிடுது. வெள்ளம் வருது, 5 மாவட்டத்தில் வருது, 26 கோயில் சேதம். மற்ற சேதங்கள்லாம் கணக்கெடுறதுக்கு முன்னாடி 26 கோயில் சேதம், 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, உடனே அதை சரி செய்கிறாங்க. இதெல்லாம் அறநிலையத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலை நிர்வகிக்குது பார்த்தீங்களா அரசு நிர்வகிக்கிறதுனாலயே இவங்க வந்து அதை கட்டுப்பாடுங்கிறாங்க. ஏன்னா இந்த நிர்வாகிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடிகள்லேருந்து அந்த 69% இடஒதுக்கீடு அடிப்படையில் நியமிக்கப்படுறாங்க. காலங்காலமாக கோயிலில் இவங்க மட்டுமே மேலே நிர்வாகியாக இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சூத்திர ஜாதிகளை சேர்ந்தவங்களாம் அரசு அதிகாரிகளாக வந்து இவங்களை நிர்வகிக்கிறத வந்து இவங்களால் அஜீரணிக்க முடியல. அதனால் அதை இவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேம்பெயின் பண்ணுறாங்க. இப்போ கோயில் காசுலேருந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி கொடுக்கப்படுறது இல்லை முதல்ல. அடுத்து கோயில் நிலத்தில் அறநிலையத்துறைக்கு அலுவலகம் கட்டக்கூடாதுங்கிறாங்க. இப்போ ஒரு கோயில் இருக்குன்னு வைங்களேன், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர் வந்து அங்கே தான் இருப்பார். அப்போ கோயிலுக்குள்ளே தான் அவருக்கு ஆஃபீஸ் இருக்க முடியும், அல்லது கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்க முடியும். கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. காலங்காலமாக கோயில் பேரில் தானமாக வாங்கப்பட்ட நிலங்களில் இவங்க வீடே அக்ரஹாரமாக கட்டி ஊரையே வச்சு குடியிருந்தவங்க. அவங்க அரசு அதிகாரி, கோயிலை நிர்வகிக்கிற அதிகாரிக்கு அலுவலகமே கோயில் சொத்துல இருக்கக்கூடாது, கோயில் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் கோயில் நிலத்தில் காலங்காலமாக கோயிலுக்கு இருந்த நிலத்தில் இவங்க குடும்பம் குடியிருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. காலங்காலமாக கோயில்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலத்தை விவசாயிகளை விவசாயம் பண்ண வச்சு அதை இவங்க அறுவடை பண்ணி லாபம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் காலங்காலமாக அனுபவித்தவங்க இன்றைக்கி அதிகாரிக்கு அலுவலகம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏதோ ஒரு ஆணையருக்கு, இப்போ அறநிலையத்துறை ஆணையருக்கு ஒரு புது கார் வாங்கப்படுதுன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் பேரை போட்டு இந்த கோயில் உண்டியல் பணத்தை எடுத்து அதிகாரிக்கு சொகுசு கார் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் அது உண்மையா அப்படின்னா அப்படி உண்மை இருக்காது. சமீபத்தில் சத்தியமங்கலம் கோயிலை வச்சு அப்படி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. சத்தியமங்கலம் கோயிலுக்கு வந்து சுற்றுச்சுவருக்கும் 4 ராஜகோபுரத்துக்கும் அரசாங்கம் ஒதுக்குன பணமே 10 கோடிக்கு மேலே. உண்டியல் காசாங்க ஒரு வருஷத்துக்கு கூட்டி கழித்து பார்த்தா 2 கோடி ரூபா தான் வரும். ஆனால் அதிக பணத்தை அரசாங்கம் தான் ஒதுக்கியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கோயில்கள், கிராம கோயில்கள், முன்னாடி 100 கோயில்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை 200 கோயிலாக மாற்றிருக்காங்க, அதை 2 லட்ச ரூபாயாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஆதி திராவிடர்கள் பகுதியில் உள்ள கோயில், அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கோயில்,
அந்த கோயில்களெல்லாம் செட் பண்ணிடுறதுக்காக முன்னாடி 1,00,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2,00,000 ரூபா கொடுக்குறாங்க. மாவட்ட வாரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அறநிலையத்துறைக்கு வெளியே இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் அறநிலையத்துறை வந்து நிதி கொடுக்குது. தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 கோயிலுக்கு மேலே வருமானம் இல்லாத கோயில், ஆளே இல்லாத கோயில், யாருமே வராத கோயிலுக்கு அறநிலையத்துறை ஒரு ஆளை போட்டு சம்பளம் போட்டு அதை கூட்டி பெருக்கி ஒரு கால பூஜையை உத்தரவாதப்படுத்தியிருக்கு. 754 கோயிலில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அறநிலையத்துறை பண்ணுது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டு இந்த மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரி இவங்க பேசுகிறது எல்லாமே நியூஸ் ஆயிரும். நீங்கள் வந்து பொன்மாணிக்கவேல் போய் நின்னாருனாலே அது எல்லா டிவிலையும் லைவ் தான். அவர் கோயிலுக்குள்ளே நின்று பேச லைவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேம்பெயினை இவங்க பண்ணுறாங்க. இது வந்து இவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது ஒரு நாத்திக கட்சி, இவங்க கோயில் எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. சேகர் பாபுவை பார்த்தாலே தெரியும் அவர் நாத்திகரா இல்லையான்னு. அவர் வந்து கட்சியில் சேரும்போதே நான் கோயிலுக்கு போவேன், அதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது, நான் கலைஞர்கிட்டே சொல்லிட்டு தான் சேர்ந்ததெல்லாம் சொல்கிறார். இப்போ நம்ம பல தோழர்கள் கூட அவர் கோயில்களில் போய் கையை கட்டி நிற்கிறத பார்த்து மீம்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அறநிலையத்துறைக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் இருக்கிற இடத்துல அப்படி ஒரு பக்தர் நிர்வகிக்கிறதுனால தான் தாக்கு பிடிக்குது. இது திமுகவை நோக்கிய கேம்பெயினாகவே இதை மாற்றுறது. இவ்வளோ என்ன நடந்தாலும் அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறது. எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏதாவது ஒரு விமர்சனங்கள் கோயில் சம்மந்தமாக இருக்கட்டும், எது சம்மந்தமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக திமுக டார்கெட் பண்ணியே பேசிகிட்டு இருக்காங்களே. ஆமாம், இப்போ ஆட்சியில் இருக்கிறப்ப பேசுறது சரி. ஆனால் இந்த அறநிலையத்துறைக்கு எதிரான பொது மனநிலை இருக்குல்ல, இவங்க கிட்ட இப்போ உருவாக்கி வச்சிருக்கிறது என்னென்னா, அறநிலையத்துறையே ஏதோ வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து உருவாக்குன மாதிரியும், அவர் கோயில்களையும் இந்துக்களையும் பிடிக்காம இதை உருவாக்கி வச்ச மாதிரி ஒரு வாய்மொழி பிரச்சாரத்தையே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அறநிலையத்துறை 1925 திட்டமிட்டு, அது பனகலரசர் திட்டமிட்டு சுப்பராயன் சட்டமாக்கி காமராஜர் அதை வந்து டைட் பண்ணுறாரு. முழுக்க அரசு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் எல்லா அதிகாரமும் கோயிலுக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்தது காமராஜர். இப்போ அதெல்லாம் இவங்க வந்து மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டு நாத்திகர்கள் கோயிலை கைப்பற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேம்பெயினை பண்ணிவிட்டு, காமராஜர் மிகவும் நல்ல மனிதர் இன்னொரு பக்கம் ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து திமுகவுக்கு எதிரான கேம்பெயினாக மாற்றிக்குவாங்க. இதில் அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு முக்கியமான ஸ்தலம். அது வந்து அவங்களுக்கான பயிற்சி பாசறையாக வச்சு ஆள் பிடிக்கிற ஒரு இடம். அறநிலையத்துறை இருக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து இவங்களால் ஆள் பிடிக்க முடியல. அடுத்து கோயில் மூலமாக வரக்கூடிய வருமானம், இப்போ தீட்சிதர்கள் கோயிலை நிர்வகிக்கிறாங்க, அது வந்து அரசாங்கம் நிர்வகித்தப்போ வருமானத்தை கணக்கு காட்டுது, இவங்க நஷ்ட கணக்கு காட்டுறாங்க. ஆனால் அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வருமானம் இருக்கக்கூடிய ஒரு 100 கோயில் இருக்குது பார்த்தீங்களா, பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, இந்த மாதிரி பெரிய கோயில்கள். இந்த கோயில்களை மட்டும் எடுத்துகிட்டு மீதி 30,000 கோயிலையும் விட்டுருவாங்க. ஆனால் அறநிலையத்துறை என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் பார்க்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருமானம் இருக்கிற கோயில் இருக்குல்ல, அதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோயில் வருமானத்தை வைத்து இப்போ நம்ம அண்ணாமலையே நடைபயணத்தில் திருச்செந்தூரில் வந்து கோயில் நகையை உருக்குறாங்க அப்படின்னு பேசினார். ஆமாம், எனக்கு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு அது இருந்துச்சு. கோயில் நகையை உருக்குறாங்க பேசுகிறாங்க. ஆமாம், அவர் பேசினார். ஆனால் கோயில் நகையை உருக்குற திட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்ததே வந்து மோடி. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. சபரிமலை கோயில் லாக்டவுனில் வருமானம் எல்லாம் நிர்வகிக்க பணம் இல்லைன்னு சொன்னப்போ கோயில் நகையை உருக்கி அடகு வச்சு அதில் வர்ற வட்டியை எடுத்துக்கோங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே லெட்டர் எழுதுது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு கோயில் நகையை உருக்குனது குஜராத்தில். அங்கே தான் மோடி, அமித்ஷா அவங்க எல்லாரும் தான் உட்காந்து மீட்டிங்கை போட்டு கோயில் நகையை உருக்கி பேங்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அடுத்து பிஜேபி ஆட்சியில் இருக்கிறப்ப, பிஜேபிக்காரர் ஒருத்தர் சிஎம்மாக இருந்தப்ப மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. அதே தான் திருப்பதிலையும் பண்ணாங்க. ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் மட்டும்தான் கோயில் நகையை எடுத்து உருக்கிறதாகவும் தெளிவாக அறநிலையத்துறை சொல்லிருச்சு. என்னென்னு சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் புராதனமான பழைய நகைகளெல்லாம் உருக்கலை, அதே மாதிரி அறங்காவலர்கள் கொடுக்குற நகையை உருக்கலை, அது இல்லாமல் உண்டியலில் வந்து சேரக்கூடிய நகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் உருக்குறோம், அதை பேங்கில் டெபாசிட் பண்ணுறோம். அதாவது உண்டியலை பிரிக்கிறது பொது வழியில் சிசிடிவி கேமரா கீழே பொதுமக்கள் முன்னாடி அரசு அதிகாரிகள், இப்போ சத்தியமங்கலம் கோயில் அதில் கூட கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் தான் உட்காந்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிறத அரசாங்கத்துடைய பொதுத்துறை வங்கியில் தான் டெபாசிட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு நீதிபதி தான் தலைமை தாங்கிறாரு. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஏதோ சேகர்பாபு யாருக்கும் தெரியாமல் ராத்திரியாக உண்டியல்லேருந்து நகை எடுத்து உருக்கி அவர் பேரில் டெபாசிட் பண்ணுற மாதிரியே ஒரு கேம்பெயினை பண்ணுறாங்க. உருக்குறது தப்புனா முதல்ல உருக்குன மோடியும் அமித்ஷாவும் பண்ணது தான் தப்பு. உருக்கி கோயிலை நிர்வகிங்க அப்படின்னு கடிதம் எழுதின சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தப்பு. அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது இந்தியா முழுக்க பாஜக செய்யக்கூடியதையே நடைமுறையில் இருக்கிறதே தமிழ்நாட்டில் மட்டும் நாத்திகர்கள் இப்படி பண்ணுறாங்க. கோயில் நகையெல்லாம் உருக்கிட்டாங்க, கோயில் மாட்டெல்லாம் காணும், உண்டியல் பணத்தெல்லாம் எடுத்து கார் வாங்குறாங்கன்னு இப்படி ஒரு கேம்பெயின் பண்ணுறது. இதே மாதிரி இன்னொரு பிரச்சாரம் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா,
அறநிலைத்துறையில் வேலை செய்கிறது பெரும்பாலும் வந்து முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு பரப்புறாங்க. ஆமாம், அதுவும் நல்லா பரப்புவாங்க. அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்தின்படியே அந்த அதில் வந்து ஆணையராக இருக்கிறவங்கலேருந்து கடைசியாக காவலாளியாக இருக்கிறவர் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்துக்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் வந்து சேர முடியும். அதுதான் சட்டப்படியே. தாலுகா ஆஃபீஸில் இந்து அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கினவங்க மட்டும் தான் சேர முடியும். இதுதான் சட்டம். அதை மறைச்சிருவாங்க. இப்போ அறநிலையத்துறை கல்லூரிக்கு ஊழியர்கள் இருக்கிறது கூட அறநிலையத்துறையுடைய விளம்பரத்தில் இந்துக்கள் மட்டும்னு போட்டதை எடுத்து ஃபேஸ்புக்கில் நம்ம பல தீவிரமான புரட்சி பேசக்கூடியவங்களாம் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் அறநிலையத்துறை தான் அந்த காலேஜை நடத்த போகுது. அறநிலையத்துறையுடைய ஊழியராக அவர் இருக்க போகிறார். அப்போ அறநிலையத்துறை சட்டத்தின்படி அவர் இந்துவாக தான் இருக்க முடியும். அதைத்தான் வந்து அவங்க வந்து இவங்க இந்துக்கள்னு ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க. இந்த பக்கம் இவங்க இந்துக்கள் மட்டும்னு இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு உண்மை இருக்கும். அதை வந்து யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் அதை வச்சு தான் பாஜக வந்து இந்த நெருக்கடிகள்லாம் ஏற்படுத்துறது. இப்போ இது இன்னொரு கேம்பெயின் என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னொரு விஷயம் என்ன தொடர்ச்சியாக அந்த அறநிலைத்துறை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்து கோயில்களை மட்டும் அரசாங்கம் கட்டுப்பாட்டு வச்சிருக்குது, முஸ்லீம் தர்காக்கள் முஸ்லீம் மசூதிகள்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இது உண்மையா? காலங்காலமாகவே இந்து கோயில்கள் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. மன்னர்கள் தான் கட்டினாங்க. அன்னைக்கு அவங்க அரசு. இடையில கொஞ்சம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த பார்ப்பனர்கள் மேல்சாதிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் அவங்க அரசாக இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் கிறிஸ்டின்ஸு, நீங்கள் எங்கள் கோயிலில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு பார்கெனிங் பண்ணி இவங்க கையில் கோயில் வருது. அதில் தொடர்ந்து ஊழலும் திருட்டுமா நடக்குது. அப்போ அந்த ஊழல் திருட்டுக்கு எதிராக பக்தர்களாக இருக்கக்கூடியவங்களே அரசாங்கத்தை நாடுறாங்க. நீதி கட்சி அரசாங்கம் வருது. அவங்கெல்லாம் தீவிரமான பக்தர்கள். பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன அதிகாரத்துக்கு எதிராக உருவாகின கட்சி. ஆனால் அதில் தியாகராய செட்டியாராக இருக்கலாம், நடேசனாராக இருக்கலாம், பனகலரசராக இருக்கலாம், இவங்க எல்லாருமே தீவிரமான பக்தர்கள். சுப்பராயனாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே தீவிரமான பக்தர்கள். இவங்கள்லாம் வந்து கோயில் நிர்வாகத்துக்காக சட்டம் ஏற்றுறாங்க. அதுக்கான டிபேட்டில் கூட வந்து நடேசனார் சொல்கிறாரு, கோயில் பேரில் கோயில் சொத்தை வச்சு சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணி ஒரு குரூப் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, கோவில் அதை தமிழுக்கும் செலவு பண்ணணும்னு அறநிலையத்துறைக்காக நடந்த விவாதத்தில் அவர் பேசுகிறாரு. இப்போ இப்படி தான் இதோடைய மரபு வருது. தீவிர பக்தராக இருக்கக்கூடிய ஓமந்தூர், அவர் வள்ளலாரை பின்பற்றுறவராக கடைசியில் மாறினார். அவர் தீவிரமான பக்தர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி. அவர் சிஎம்மாக இருக்கிறப்ப அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். அந்த அறநிலையத்துறை வாரியத்தை தனித்துறையாக மாற்றுறதுக்கு டிபேட் நடக்குது. எனக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கி இருந்த சென்னை மாகாணம் முழுக்க எனக்கு இவ்வளோ புகார்கள் வந்திருக்கு, 60 புகாருக்கு மேலே சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் நான் இந்த சபையில் வாசித்து ஊழல்கள், கோயில் நடந்த ஊழல்கள், இது எல்லாத்தையும் நான் வாசித்து கூட என்னால் காமிக்க முடியும்னு சொன்ன பிறகு இந்த எதிர்ப்பாளர்கள்லாம் அமைதியாக வராங்க. இப்படி தான் வந்து அறநிலையத்துறை ஆதி காலத்துலேருந்து அது கோயில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே இடைப்பட்ட காலத்தில் பிரிட்டிஷை காரணமாக்கி இவங்க கட்டுப்பாட்டில் வச்சாங்க. ஊழல் நடக்குது, திரும்ப அரசு கட்டுப்பாட்டுக்கு வருது. இதுதான் இதோடைய வரலாறு. வக்பு வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் தான் கோயில்கள், மசூதிகள் எல்லாமே இருக்குது. இந்திய அளவில், தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய அளவில் வக்பு வாரியத்துடைய தலைவராக சிறுபான்மை துறை அமைச்சர் இருப்பார். தமிழ்நாட்டில் வக்பு வாரியத்துக்கு தனி தலைவர் இருக்காங்க. அவங்களுக்கு நலம் இருக்குது. அவங்களுக்கு அந்த மசூதியில் இருக்கக்கூடிய அந்த பாங்கு ஓதுறவரை நியமிக்கிறது முதற்கொண்டு வக்பு போர்டு தான் பண்ணும். போர்டு தான் அந்த இதையும் பேரனை பெரும் ஆடிட்டிங் பண்ணும். அந்த காலேஜையும் அவங்க தான் அதோடைய கல்லூரி எப்படி அறநிலைத்துறைக்கு பள்ளி கல்லூரிகள் இருக்கோ அதே மாதிரி வக்பு போர்டுக்கும் இருக்குது. அதையும் அவங்க தான் நிர்வகிப்பாங்க. இது அப்படியே முழுசாக மறைச்சிட்டு இவங்க பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் அது. இதுவுமே ஒரு முழுமையான உண்மை கிடையாது, பொய். இப்போ இது மாதிரி அறநிலைத்துறை குறித்து பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து இந்துக்கள் தான் அறநிலைத்துறையில் இருக்காங்க, சொத்துக்கள் வந்து இந்துக்களால் தான் பராமரிக்கப்படுது, கோயில் நகைகள் வந்து பொது வெளியில் தான் வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி தான் வந்து பிரிக்கப்படுது, கணக்கெடுக்கப்படுது, கோயில்களுக்கு செலவு பண்ணப்படுது இப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பல ஆதாரங்களை சொல்கிறீங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்குது. பாண்டே மாதிரியான ஆட்கள், மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் வந்து இது வந்து டிஎம்கே எகெயின்ஸ்டாக தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருக்காங்களே. ஆமாம், ஆக்சுவலாக வரலாறு முழுக்கவே இந்த மாதிரி என்ன நடந்தாலும் அதை எடுத்து திமுகவுக்கு எதிராக கொண்டு போகிறதுல இவங்க ரொம்ப கில்லாடியான ஆட்கள். இப்போ சேகர்பாபு குறித்து இவ்வளோ நியூஸ் வருதுல்ல, இந்த 3 வருஷத்தில் இவ்வளவு நியூஸ் வருதுல்ல. ஆனால் போன அரசில் யார் அறநிலையத்துறை அமைச்சர்னே யாருக்கும் தெரியாது. ஆமாம், ஜக்கி வாசுதேவ் கோயில் பற்றி அவ்வளோ பேசினாலும் ஒரு நாள் சேகர்பாபு தூக்கி நான் உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு இன்றைக்கி வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு யார் பேசுகிறா, பொன்மாணிக்கவேல் பேசுகிறாரு. அவர் சிலை கடத்தல் பிரிவு போலீஸ் ஆஃபீஸராக இருந்த பிறகு இருந்தார்ல, அப்போ அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்னே ஊரில் அவர் எங்கேயுமே பேசி நம்ம பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி அறநிலையத்துறைக்கு தான் இவ்வளோ பேசுகிறாங்க. தினந்தோறும் சேகர்பாபு மையமாக வச்சு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குல்ல.
ஆனால் போன அரசு அதுக்கு முன்னாடி 2011 to 16 அந்த காலகட்டம் அப்போல்லாம் யார் அறநிலையத்துறை அமைச்சர்? யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆமா. அப்போ ஒரு ஒரு அந்த அப்படி ஒரு துறை இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த துறையை நீக்கணும்னு கேம்பெயின் பண்ணாங்க. ஆனாலும் அன்னைக்கு இருந்த அரசாங்கம், அன்னைக்கு இருந்த அமைச்சர் அவர் என்ன பண்ணாரு எதுவுமே தெரியாது. இப்போ சத்தியமங்கலம் கோயில் உண்டியல் காசை எடுத்து ஆஃபீஸருக்கு கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. போன அரசில் சத்தியமங்கலம் அப்பவும் வருஷம் உண்டியல் என்ன போட்டுச்சுல, அப்போ அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணாங்கன்னு யாராவது எங்கேயாவது பேசுனாங்களா? எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. அது வந்து அந்த கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜ். திமுகன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதை வந்து அப்படியே அதை எப்படியாவது திமுகவுக்கு எதிராக மாற்றணும். அது வந்து ஒரு 50-60 வருஷமாகவே நடக்கக்கூடிய திட்டமிட்ட கேம்பெயின். அது இப்போ அறநிலையத்துறை விஷயத்துலையும் நடக்குது. இப்போ நீங்கள் பாண்டே சொன்னீங்க. நான் நேற்று பாண்டேயோட ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் இந்த சென்னை புயல் வெள்ளம் இதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. விஜய் அரசியல் பற்றிலாம் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய 4 ஆண்டு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்புகள் வந்து வெள்ளத்தை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்துச்சு. அவர் அந்த புயலை வந்து ரொம்ப நல்லா எதிர்கொண்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த ஆங்கர் கேட்குறாங்க, கஜா புயல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு இவர். கஜா புயலை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக கையாண்டுச்சு அப்படின்னு பாண்டேவால் பச்சையாக போய் சொல்ல முடியுது. கஜா புயல் அப்போ அமைச்சரை வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு மக்கள் வந்து முற்றுகையிட்டாங்க. கெட்ட வார்த்தை போட்டு மக்களை திட்டிட்டு அதிமுககாரரு செவ்வரேறி குச்சி ஓடின வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குழந்தைங்க வண்டிக்கு பின்னாடி ஓடின வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம். இவரும் பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஃப்ளைட்டில் போய் தனி விமானத்தில் போய் பார்வையிட்டதெல்லாம் பார்த்தோம். அந்த கஜாவை எடப்பாடி பழனிசாமி நல்லா கையாண்டாருன்னு பேசுகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன இடர் திமுக பொருள் நடந்துச்சுன்னா அதை பெருசாக ஊதி பெருக்குவாங்க. இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி நல்லா கையாண்டாருன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சென்னைக்குள்ளே இவ்வளவு கால்வாய் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெள்ளத்தப்போ வந்து சென்னையுடைய போன முறை தண்ணி தேங்கின எங்கேயுமே தண்ணி நிற்கலன்னு மக்களே சொன்னாங்க. இந்த பணிகள்லாம் இப்போ நடக்குதுல்ல, அந்த பணிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி பொருளில் ஏன் நடக்கலை? அந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து எதுவுமே வேலையாக நடக்கலையே. ஆமாம், எதுவுமே நடக்கல. ஆனால் அவர் நல்லா பண்ணார் அப்படின்னு ஒரு பேசுகிறார். ஆனால் இந்த இதில் வந்து பாருங்கள் எல்லாரோட்டையும் தோண்டி போட்டாங்க அப்படிம்பாங்க. 10 வருஷம் கழித்து தான் நீங்கள் கால்வாய் பணியாக ஆரம்பிக்கணும்னா எல்லாரோடையும் தோண்டி தான் ஆகணும். இப்போ ஏற்கனவே வந்து மெட்ரோ வேலை நடந்து ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்க. மெட்ரோ போயிட்டு இருந்துச்சுல, அது வந்து போன 2006 to 11 திமுக பொருளில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே, இவங்க தொடங்கின மெட்ரோ பாதை ஒன்றுமே கிடையாது. இப்போ கிளாம்பாக்கத்தை திமுகவுக்கு எதிராக இவ்வளவு ஸ்ட்ராங்காக கேம்பெயின் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்த தேர்ந்தெடுத்தது ஜெயலலிதா. ஜெயலலிதா தேர்ந்தெடுத்த அன்னைக்கு இங்கே பஸ் வசதி இல்லை, இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்து வர வேண்டியது இருக்குது, எப்படி மக்கள் வருவாங்கன்னு யாருமே கேட்கல அன்னைக்கு. அல்லது குறைந்தபட்சம் மெட்ரோ வேலை எங்கே வரைக்கும் நீங்கள் நீட்டிங்க அப்படின்னு யாருமே கேட்கல. ஸ்டாலின் திறந்து வச்ச உடனே அது ஏதோ வந்து இந்த 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இடத்த திறந்தெடுத்து எடுத்த மாதிரி இவங்க ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. அது உதயசூரியன் வடிவத்தில் இருக்குங்கிறாங்க. கட்டுமான பணி அதிமுக ஆட்சியிலே நடந்துருச்சு. அதிமுக ஆட்சியிலே இப்போ உதயசூரியன் வடிவத்தில் பண்ணாங்களான்னு தெரில. இந்த கேம்பெயின் தான் இப்போ ஜெயலலிதா திட்டமிடும் போதே அவங்க காலகட்டத்தில் இந்த மெட்ரோ பணி முடிஞ்சிருச்சு. விமான நிலையம் டு இந்த பக்கம் வட சென்னை போகிறதும் சரி, சென்ட்ரல்லேருந்து இந்த 2 பாதையுமே முடிஞ்சிருச்சு. புதிய பாதையை அவங்க தொடங்கியிருக்கலாம். விமான நிலையத்துலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு அவங்க காலகட்டத்திலே அடிக்கல் நாட்டியிருந்தால் 4 வருஷத்தில் முடிஞ்சிருக்கும். கிளாம்பாக்கத்துக்கு மெட்ரோவே வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் எங்கேயுமே யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் தொடங்கி வச்ச உடனே அவங்க வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களா, அது வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாராலையும் பெருக்கப்படுது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு, அவங்க வந்து திமுகவை அதிகமாக பல நேரங்களில் ஆதரிக்கக்கூடிய ஒரு தோழர் அவங்க போட்டிருக்காங்க. நான் ஊர்லேருந்து கிளாம்பாக்கம் வர்றதுக்கு 1700 ரூபா ஆச்சு, கிளாம்பாக்கத்துலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 1300 ரூபா ஆச்சு, கூட 400 ரூபா இருந்தால் திரும்ப ஊருக்கே போயிருக்கலாம் அப்படின்னு. அங்கேருந்து இவங்க கேப் புக் பண்ணதுக்கு அவ்வளோ ஆச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அங்கேருந்து கேப் புக் பண்ணி கோயம்பேடு வந்திருந்தாலும் நீங்கள் கேப் புக் பண்ணி தான் போயிருப்பீங்க. அதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும்? இப்போ நானும் ஊர்லேருந்து வர்றேன், எனக்கு கிளாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு 800 ரூபா ஆச்சு, அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 31 ரூபா ஆச்சு. பஸ் வந்து கோயம்பேடுக்கு 104 விட்டுருக்காங்க. இதான் உண்மை, ஃபேக்ட் இதுதான். ஆனால் இதெல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. இந்த பழி எல்லாத்தையும் தூக்கி அப்படியே அரசாங்கத்துக்கு. இப்படித்தான் திமுக என்ன நடந்தாலும், இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வர்றாரா, இது திமுகவுக்கு எதிராக வருகிறார். விஜயகாந்த் கட்சியே எப்போ தொடங்கினார்னா ஜெயலலிதா பேரில் தொடங்கினார். அதுவே திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஊருக்குள்ளே யார் கட்சி தொடங்கினாலும் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் விஜய் வரவேற்றிருக்காங்க.
திமுக அதை கண்டு அச்சப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாரும் வந்து ஆதரித்து அறிக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நேரடியாக அதை வந்து இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவுக்கு எதிராக வர்றாரு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜயகாந்துக்கு துரோகம் செய்தவர்கள் தான் ஒரு உடல் நலிவுக்கு காரணம், எனக்கு ரோல் மாடல் ஜெயலலிதா அப்படிங்கிறாங்க. துரோகம் பண்ணது யார்? கட்சியை உடைச்சி எம்எல்ஏக்களை கூப்பிட்டு போனது ஜெயலலிதா. அவங்க எனக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த திமுகவுக்கு எதிரான கேம்பெயின் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் நடக்கும். ஆனால் இது வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிச்சிரும்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல. நீங்கள் 77லேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு நாளும் 35% கீழே போனது கிடையாது. 91 எலெக்ஷனில் மட்டும்தான் 30%. இப்படி தொடர்ச்சியாக கடந்த 40-50 வருஷமாகவே திமுக எகென்ஸ்டாக ஒரு கருத்து, அதாவது ஒரு பொய்யான ஒரு கருத்து வந்து தொடர்ச்சியாக பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது யார் செய்கிறா? என்ன அஜெண்டாவுக்காக நடத்தப்படுது? அதாவது திமுக அப்படிங்கிற கட்சி உருவாகுதுல, அது உருவாகும் போதே அதுக்கு அது வந்து கட்சியாக உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. திராவிட கழகத்திலேருந்து வருது. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி, இப்படி ஒரு பார்ப்பனர் அல்லாத தமிழர்களுடைய அரசியல் பற்றி ஒரு விழிப்புணர்வில் தான் அந்த கட்சி வருது. அப்படி வரும்போதே அதற்கு எதிரான கேம்பெயின் அவங்க இப்போ நாசிஸ்ட்டுன்னு ஆரம்பித்து ஃபாசிஸ்ட்னு ஆரம்பித்து பல கேம்பெயின் பண்ணுறாங்க. இப்போ கூட ஊருக்குள்ளே போனீங்கன்னா டீ கடையில் எங்கேயாவது உட்காந்து பேசுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து திருவல்லிக்கேணியில் மயிலாப்பூரெல்லாம் பார்ப்பனர்களை பிடிச்சி அடித்தாங்க, பூணில் பிடிச்சி அறுத்தாங்க. அப்படிலாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணியில் கூட ராஜாஜி இருந்தார், அந்த ஆட்சிக்கு வர்ற கூட்டணியில். ஆனால் அப்படி ஒரு கதை வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த கட்சி அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு முறையும் இதுக்கு எதிரான கேம்பெயின் அப்படிங்கிறது திட்டமிட்டு பார்ப்பனர்களால் இந்த யாருடைய நலனுக்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சோ அவங்கக்கிட்ட பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை, பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான சதவீதத்தை ஆட்கள். அவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் எப்படி இப்படி வெகுஜனமாக பரவுது? ஸ்ட்ரக்சராக இப்போ தினமலர் போட்டுச்சுல, இந்த இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நாமளும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டதுனால பட்டுன்னு கேள்வி கேட்டிருக்கோம். கக்கூஸ் நிரம்பி விழியுது, இந்த பஸ்ஸில் பெண்கள் ஓசியில் போகிறதுனால கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் பயனாளர்களையே அதுக்கு எதிராக திருப்புற கேம்பெயினை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். மக்கள் அந்த இலவசமாக போகக்கூடிய அந்த மகளிர் உரிமை பேருந்தை வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க. அவங்க அதில் நேரடியாக பலனும் அடைகிறாங்க. ஆனால் அவங்களையே குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குற ஒரு கேம்பெயினை பண்ணாங்க. அது எப்படி ஸ்ட்ரக்சராக நடக்குது? அதுதான் அது காலங்காலமாக நடக்குது. இந்த தினமலர் மாதிரியான துக்ளக் மாதிரியான பத்திரிகைகள் எழுதும். அவங்க சார்பான ஆட்கள் எல்லா பகுதிகளிலையும் இதை பற்றி பேசுவாங்க. ஊடகங்கள் இதை பற்றி பேசுவாங்க. வாய்மொழி கதையாகவே பேசுவாங்க. இப்போ வந்து எங்கள் ஊர் சைடெலாம் பேசுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் மழை பெய்யாதுமாங்க. இதை வந்து நான் வேறு ஒரு சென்னையில் உள்ள ஒரு நண்பர்கிட்ட இப்போலாம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்கன்னா, இதை நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் ஊர்லேயும் சொல்லுவாங்க. சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வாய்மொழியாகவே இந்த கட்சிக்கு எதிராக இப்படி ஒரு கேம்பெயினை பண்ணாங்க. இப்படி தான் காலங்காலமாகவே பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து இங்கே உருவாகிற கட்சிகள் எல்லாமே இதுக்கு எதிராக உருவாகிற கட்சின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் வாக்கு வங்கி அப்படிங்கிறது 77லேருந்து 35% கீழே ஒரு நாளும் குறையாத கட்சி அது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. இது ஒரு 50-60 வருஷமாக தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வாக்கு வங்கியை பாதிச்சிருக்கணுமே. வாக்கு வங்கியை 91ல் மட்டும்தான், அப்பவும் 30%. 91 சட்டமன்ற தேர்தலில் அப்பவும் 30% வாக்குகள் அந்த கட்சி பெறுது. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தையே நடத்த முடியாமல் ஊர் முழுக்க திமுகவினரை வந்து காங்கிரஸ் மற்றும் அதிமுகவினர் புகுந்து தாக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராஜீவ்காந்தி சாவை மையமாக வச்சு அப்படி பண்ணின தேர்தல்லையும் அவங்க ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெறாங்க. ஆனால் 30% வாக்கு வாங்கியிருக்காங்க. அந்த திமுக அணி வாங்கியிருக்கு. தொடர்ச்சி அவங்க ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து அந்த கட்சியிலேருந்து பிளவுகள் ஏற்பட்ட பிறகும் அடுத்த தேர்தலில் கூட்டணியாக நின்று அவங்க 60% வாக்குகளை வாங்குறாங்க. அவங்களுக்கு எதிராக கட்சிகள் உருவாகினதாக சொன்ன எல்லா காலகட்டத்திலையும் அவங்க வந்து அந்த அவங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கி வந்து தக்க வச்சு தான் இருந்திருக்காங்க. அது அந்த கட்சியுடைய கட்டமைப்புடைய பலமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் யார் என்ன பேசினாலும் அதை வந்து இது திமுகவுக்கு எதிரானது, இது திமுகவை பலவீனப்படுத்திவிடும், இது திமுகவை பலவீனப்படுத்திடும் அப்படிங்கிறத ஒரு பொது கருத்தாக உருவாக்குற வேலையை இங்கே இருக்கக்கூடிய பல அறிவுஜீவிகள்லேருந்து பார்ப்பன அறிவுஜீவிகள்லேருந்து பத்திரிகைகள்லேருந்து எல்லா தரப்பினரும் அதை வந்து ஒரு கேம்பெயினாக பண்ணுறத ஒரு விஷயமாகவே வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து பேச தெரியலன்னு நம்ம போன தேர்தலிருந்து நிறைய பண்ணாங்க. திராவிடம்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொன்னார். இந்த மாதிரி ஒன்றை வந்து திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லியிருந்தாலே அது தமிழ்நாடு முழுக்க டிபேட் ஆகியிருப்பாங்க. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே சொல்லுவார், ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக வாங்கின வாக்கே 19%. எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதாவுடைய கட்சி. ஆனால் பாண்டியிலேருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு அப்படிம்பாங்க. ஆனால் 37% வாக்குகளை வாங்கி
ரெண்டாவது இடத்துல இருந்தாலுமே திமுக விலவலத்து போச்சு, அதில் வந்து வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கேம்பெயினை சொல்லுவோம். இப்போ யாருமே டேட்டாவை எடுத்து பார்க்க மாட்டாங்களே. இப்போ டேட்டாவை யாரும் பார்க்காத இந்த இடங்கள்ல இந்த மாதிரியான உண்மைகளெல்லாம் மறைச்சிட்டு, இவங்களுடைய சாதனைகளெல்லாம் மறைச்சிட்டு, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறது, அதிமுக ஏதாவது முன்னாடி நகர்த்தினாலே அதை ஆகோ ஓகோன்னு புகழ்ந்துருவாங்க. ஆனால் இவங்களை வந்து சக்ஸஸாக பண்ணாலும் அதை கேள்விக்குறியாமல், உலகத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டை திறந்தது தப்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் கேம்பெயின் நடந்திருக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்திருக்கும். இல்லை அதே மாதிரி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் போட்டது தப்பு அப்படின்னு ஒரு பெரிய காலை உணவு திட்டம் போட்டது தப்புன்னு ஒரு பத்திரிகையிலே எழுத முடியுது. ஆனால் அது எதிர்கொள்ளப்பட்டுருச்சு. அது இன்னைக்கு எதிர்கொள்ளப்பட்டுருச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து இந்த கேம்பெயின் வந்து வலுவாக பண்ணப்பட்டு வந்திருக்கு. இப்போ எளிமையான கேம்பெயினே போகுது. இப்போ ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் அவரால் சிஎம் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய எல்லா ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க. எல்லா ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க. ஹெச் ராஜாலாம் சொன்னார், அவர் ஜாதகத்திலே ஒரு சிஎம் ஆக முடியாதுன்னு இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் மெஜாரிட்டியாகவே ஆட்சிக்கு வந்துட்டார். இதுதான் தொடர்ச்சியான கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஜாதகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது, அவங்க பேரனப்பு, கட்சிக்குள்ளே சலசலப்பு, அவர் அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார், சீனியர்கள்லாம் அதிருப்தி, இப்படி ஏதாவது ஒன்று அந்த திமுக குறித்து மட்டும். இது அண்ணா காலத்திலிருந்தே இந்த கேம்பெயின் வந்து பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை பச்சையாக போய் சொல்லியே பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த இருவர் படம் திராவிட இயக்கம் குறித்துலாம் அன்றைக்கி மணிரத்னம் விதந்தோந்தி கொடுக்குற பேட்டிகள்லாம் வருது. ஆனால் அந்த படத்திலேயே கலைஞருக்கு தான் கேரக்டர் தான் பிரகாஷ்ராஜ் கேரக்டர். அந்த கேரக்டர் தான் எம்ஜிஆர் தான் அந்த கலைஞருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த மாதிரி என் நண்பர் பாட்டெல்லாம் எழுதுவார் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து அந்த படத்தில் இருக்கும். இவர் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஐடியாலஜி தான் இன்ஸ்பியர்னு பேசுவார். ஆனால் நீங்கள் அதில் என்ன வச்சுருந்தீங்க, அதில் அதே மாதிரி அந்த எம்ஜிஆர் பேசுகிற ஒரு டைலாக் இருக்கும், உனக்கு உங்கள் அப்பா தமிழ் வாத்தியார், கவர்மெண்ட் சம்பளம், பசினா என்னன்னு தெரியாது அப்படின்னு யாரை, கலைஞரை நோக்கி எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி. ஆனால் உண்மையாது கிடையாது. இப்படி சினிமாக்களில் ஒரு சினிமா இவங்களை மையப்படுத்தின ஒரு புனைவு, அந்த புனைவில் அவரை பார்த்து இவருக்கு வந்து ஒரு வைத்தறிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த படத்திலே அந்த கேரக்டரே வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த படமாகவே எடுத்து பாருங்களேன். நீ சினிமாவில் நடித்தா உன்னை சிஎம் மந்திரி பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இல்லை, நான் சினிமாவில் நடிப்பேன், மந்திரியாகவும் இருப்பேன் அப்படிங்கிறாரு. கட்சி தொடங்கின பிறகு சிஎம் ஆகின பிறகு அவர் எத்தனை படம் நடித்தார்? அப்போ சிஎம் ஆகின பிறகு அவர் படத்தை நடிக்கலாம் பாடுறாரு. அதுதானே இவங்க டிமாண்டும். அமைச்சராக இருந்தால் நடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இவங்க டிமாண்டும். ஆனால் இது தப்புன்னும் அதை சரியினும் ஒரு படமும் எடுத்து கேம்பெயினும் பண்ணப்பட்டுச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு இந்த 60 வருஷ கேம்பெயின். அதில் தான் அறநிலையத்துறை அங்கேருந்து ஆரம்பித்து அறநிலையத்துறை கோயில் சுத்த எடுத்து அதிகாரிக்கு கார் வாங்கி கொடுக்குது அப்படிங்கிற வரைக்குமான எல்லா கேம்பெயின். இப்போ நேற்று வந்து ராமதாஸ் வந்து சிவி சண்முகம் போய் பார்க்குறாரு. ராமதாஸ் வந்து சோபாவில் இருக்கார், சிவி சண்முகம் பிளாஸ்டிக் சேரில் இருக்கார். இதே ஒரு திமுக காரரை போய் திருமாவளவன் பார்க்குறப்ப இப்படி ஒரு ஃபோட்டோ வந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான், கொந்தளிச்சிருக்கும் சோசியல் மீடியாவே. மதுரவாயல் மீட்டிங்கில் பெஞ்சமின் வந்து மாலை போட வர்றதை எடப்பாடி பழனிசாமி தள்ளி விட்றாரு. பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அந்த பகுதியோட மாவட்ட செயலாளர், மதுரவாயலில் தான் கூட்டம் நடக்குது, அந்த பகுதியோட மாவட்ட செயலாளர். இப்போ அவர் தலித்துங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தள்ளி விட்டாருன்னு யாருமே பேசலை. இதே இது திமுகவில் நடந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு 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 பெரிய கலவரமே இருக்கிற. சோஷியல் மீடியாவிலேருந்து, பிரிண்டிங் பேப்பர்லேருந்து, பாண்டேவிலேருந்து இன்னும் எல்லாருமே வந்து அதை ஒரு பெரிய கேம்பெயின் ஆக்கி திமுகங்கிறது தலித் விரோத கட்சி, அது காலங்காலமாகவே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயினை பண்ணிடுவாங்க. ஒரு நெடிய நீண்ட உரையாடல். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி பண்ணிடுறேன்.